திரு பொங்கலூர் மணிகண்டன், ஏன் இவ்வளவு கொண்டாடுறீங்க நீங்க? கூட்டணி தர்மமா இல்ல அதை தாண்டி எனக்கு புரியல சார். அதாவது நம்ம சகோதரர் மதுரை பாலா அவர்கள் ஒரு விளக்கமே கொடுத்தார். நான் கேட்கிறேன், எளிதான ஒரு செய்தி. இப்ப நீங்க தேர்தல் கமிஷன் அறிவிச்சது, ஒவ்வொரு ஊரிலும் கட்சிகளுக்கு கிளை இருக்குது, கிளை செயலாளர் இருக்காங்க, அது மாதிரி பாக முகவர்கள் இருக்காங்க. இப்போ 2 வேலை தாண்டி அந்த ஊருக்குள்ள யாரையும் நீக்க முடியாது, புதிதாக சேர்க்க முடியாது. நீங்க குறிப்பா நான் சொல்றேன், இந்த தேர்தல் சீர்திருத்தம் வந்த பிறகு குறிப்பா நான் எங்க ஊரே சொல்றேன் சார், பொங்கலூர் ஒன்றியத்துல எல்லா போதும் பார்த்தோம். நான் அதிமுக ஒன்றிய செயலாளர் யுஎஸ் பழனிசாமி நானும் எல்லா ஊருக்கும் போனோம். அங்க போகிற போது ஒரு ஊர்ல திமுக ஒன்றிய செயலாளர் திரு அசோகன் அவர் வந்தாரு. அதாவது அங்க உண்மையிலே திரு மாலாவை சொல்றேன், அங்க மிக சரியாகத்தான் திமுக ஒன்றிய செயலாளரை அந்த ஆய்வை மேற்கொண்டார். அதாவது குறைபடியே பண்ணல, இது தவறுன்னு சொல்லல. அதாவது அவர் ஒரு 16 வருஷமா ஒன்றிய செயலாளர் இருக்கிறதா, இங்க யுஎஸ் பழனிசாமி 30 வருஷமா இருக்கிறதா. இவர்கள் இருவருமே தவறான வேலையை செய்யல, சரியான வேலையை பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ இங்க எங்கேயுமே குழப்பமே கிடையாது. இறந்தவர்கள் அல்லது இடமாற்றம் செய்தவர்கள் அல்லது 2 வாக்கு உள்ள பகுதி, இது எல்லாவற்றையுமே சரியாக நீக்க வேண்டும் என்றுதான் அந்த 2 தரப்புமே பேசினாங்க. அப்போ அப்படிங்கிற போது தவறுக்கு எந்த வாய்ப்பு இருக்குங்க? யார் தவறு செஞ்சா? அப்போ இந்த பணியை செய்வதெல்லாம் மாநில அரசு அதிகாரி தான். யாருமே நானா இல்ல டெல்லியில அதிகாரியை போட்டெல்லாம் பண்ணல. அப்போ மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த அதிகாரிகள் தான் முழுக்க அந்த பணியை மேற்கொள்றாங்க. உண்மையை சொன்னா ஆசிரியர் பெருமக்கள் அது மற்ற துறையில் உள்ள எல்லாருமே இது மிகச்சிறந்த வேலையை சொன்னாங்க. இல்ல, இந்த ஃபார்ம் சிறப்பா இருந்தது, ஆனா எளிமையா இருந்ததா? அதுல இன்னமும் கூட பல பேரால புரிந்து கொள்ள முடியல, விளங்கி கொள்ள முடியலங்கிற கன்சர்ன்ஸ் இருக்கு. ஹரி சார், இப்ப நீங்க இது ஆரம்ப ஒரு நாள்ல அந்த மாதிரி இருந்தது உண்மைதான், மறுக்க முடியாது. ஆனால் ஒரு வாரத்துக்கு பிறகு மிக எளிதாக யாருக்குமே கஷ்டமே கிடையாதுங்க. உண்மையை சொன்னா கொடுத்ததே சில வாரங்கள் தான், அதுவும் நெக் ஆஃப் தி எலெக்ஷன்ஸ்ல சேரும். இல்ல சார், ஓரிரு நாள்ல கஷ்டமா தெரிஞ்சதுங்க. அப்ப அதுக்கு பிறகு பயிற்சி கொடுக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில அல்ல அது கீழே அதிகாரி முன்னிலையில தொடர்ச்சியாக விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு அந்த பணி எளிதாக செய்யப்பட்டதுங்க. எந்த குழப்பமே இல்லை. எல்லா அதிகாரிகளுமே முதல்ல ஒரு நாள் குழப்பமான உண்மைதான், ஆனால் படிப்படியாக எளிதாக இந்த பயிற்சி செஞ்சாங்க. இன்னும் சொல்ல போனா வாக்களிக்க உரிமை உள்ள வாக்காளர்கள், சொந்த ஊரை சேர்ந்தவர்கள் உண்மையிலேயே விருப்பத்தோடு ஆர்வத்தோடு வரிசையில் இருந்தாங்க. என்ன குழப்பம்னாங்க, இறந்தவர்கள் இதுவரையிலும் அதிகமாக வாக்களிக்கிறதுக்காக உரிமை எல்லா ஊர்லயுமே. என்னுடைய சொந்த பஞ்சாயத்துல கிட்டத்தட்ட 300 பேர் சார் இறந்தவங்க வாக்களிக்கிறாங்களா? இறந்தவங்க, ஆமா சார், இறந்தவங்க அதுதான் புரியுது சார். அப்போ குளத்தூர்ல 1,03,000 ஓட்டுன்னு சொன்னா இறந்தவர்கள் இடமாற்றமானவங்க எல்லாம் கணக்கு போட்டீங்கன்னா எப்படி வந்தது? அப்ப திமுக இதுவரையிலும் எடப்பாடி எடப்பாடி தொகுதியில் கூட இருக்குன்னாங்க 28. அங்க குறைவான 26,000 பேரு, குளத்தூர்ல 1,03,000 பேரு. அப்ப பாருங்க என்ன சொல்ல வரீங்க? அச்சப்படுது சார். கொரோனா காலத்துல இல்ல குளத்தூர்ல என்ன சொல்ல வர்றாரு? 1,03,000 பேர் சொல்றாரு. 1,03,000 பேர் அதிகமா அங்க வாக்காளர் நீக்கப்பட்டிருக்கான்னு சொன்னா இந்த போலி வாக்காளரை கொண்டுதான் திமுக வென்றிருக்கிறது சந்தேகம் எல்லாத்துக்கும் வருதுங்க. அதனாலதான் திமுக அச்சப்படுது. அதெல்லாம் கிடையாது. போலி எடப்பாடி பழனிசாமி மாதிரி போலியான ஒரு நபரால மாதிரி கிடையாது. தமிழ்நாட்டுல 2019 எலெக்ஷனா இருக்கட்டும், 2021 எலெக்ஷனா இருக்கட்டும், 2024 எலெக்ஷன் கிடையவே கிடையாது. சரிங்களா? எலெக்ஷன் கமிஷனர் இங்க பாருங்க. அதனாலதான் அச்சம்ங்க. எடப்பாடி பழனிசாமி மாதிரி போலியான ஒரு மக்கள் செல்வாக்கு இல்லாம மக்களின் நம்பிக்கையை வெற்றி பெற முடியாத ஒருத்தர் மாதிரி நினைச்சிட்டீங்களா? இது சொல்றது தமிழ்நாட்டு மக்களை நீங்க கொச்சைப்படுத்துறீங்க. குளத்தூர்ல கிடையாது. எடப்பாடி பழனிசாமி மாதிரி மக்கள் செல்வாக்கு இல்லாத தவழ்ந்து போய் தேர்தலை சந்திக்காத ஒரு நபர் இல்ல அவருக்கு சொல்லுங்க. அதாவது ஒரு நிமிஷம் இருங்க. சொல்றீங்க நான் முடிச்சா அடுத்து நீ பேசுங்க. குறுக்கு பேச முடியாது கிடையாது. சொல்லையில நீங்க பேசக்கூடாது. ஏதோ பேசுறேன். இருங்க முதல்ல அச்சப்படாதீங்க. பதட்டம் உங்களுக்கு எஸ்ஐஆர் சொன்னாலும் சரி, சார்னு சொன்னது நீ பயப்படுறதே இருக்கா? காரணம் என்ன? கொரோனா காலத்துல ஊசி போடுற கூட முதலமைச்சர் வேண்டாம்னு சொன்னார்.
அவரே ஏற்றுக்கொண்டார். அதே மாதிரிதான் கேம்பெயின் பண்ணாரு, வேக்சின் போட சொல்லி கேம்பெயின் பண்ணாரு. என்னன்னு வந்து பேசுங்க, வீடியோல வந்திருந்தாரு, தவறான கருத்தை எஸ்ஐஆர் பத்தி பேசுங்க. கொரோனாக்கெல்லாம் அங்க இருங்க. கொரோனா இப்ப எடப்பாடி பழனிசாமி ஓடி போய் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாரு. எங்க போய் வந்து தவறான வார்த்தைகளை பேசுறாங்க. ரெண்டு தரப்புலயுமே கவனமா வார்த்தை பொங்கலூர் மணிகண்டன் கேட்டு பேசுங்க, கேட்டு பேசுங்க. நான் ஒண்ணு பண்றேன். நான் என்ன உங்க மேடைக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க பேசுறது நானும் நான் பேச பதில் பேசுறீங்க. இல்ல இப்போ இதுக்கு ஒரு தீர்வு வச்சிருவோம். நீங்க முத சப்ஜெக்டே பேச தெரியல உங்களுக்கு. இல்ல அதெல்லாம் நம்ம ஜட்ஜ் பண்ணோம். பிரச்சனைங்கிற விவாதத்தையே நீங்க பேச தெரியாம சம்பந்தம்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே நான் பண்றேன். அச்சப்படுறார், ஸ்டாலின் பயப்படுறாங்க. உண்மை 1 லட்சம் வாக்காளர் சொன்னால் போலிகளை கொண்டுதான் திமுக இதுவரை ஆட்சிக்கு வந்து சார். பொங்கலூர் எடப்பாடி மாதிரி ஒரு போலியை தமிழ்நாடு பார்த்ததுனாலதான் எடப்பாடிய தொடர்ந்து தமிழ்நாட்டுல புறக்கணிச்சு தோற்கடிச்சு கூவத்தூர்ல டேபிளுக்கு கீழே ரெண்டு பேருமே ஆஃபர் எடுங்க. இனியன் பேசுவார். இப்ப பாருங்க, இது வந்து ஒரு யூசுவல் எக்ஸசைஸ். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட கன்சென்ஸ் இருக்கு. ஆனா வாக்கு திருட்டு இல்ல இங்க இந்த என்மாசா நீக்கிட்டாங்க, இல்ல இந்த சமூகத்தை சேர்ந்தவங்களை நீக்கிட்டாங்க, அதுக்கான முகாந்திரங்கள் நம்ம பார்க்கல. இதுல வந்து இன்னமும் கூட இஷ்யூஸ் இருக்கலாம். பட் உள்நோக்கம் எப்படி பார்க்க முடியும்? இப்ப இந்த நம்பர்ஸ் வச்சு ஒரு கன்க்ளூஷனுக்கு இன்னமும் வரீங்களா? காங்கிரஸ் ராகுல் காந்தி தொடர்ந்து சொல்ற மாதிரி இந்த நம்பர்ஸுக்கு பிறகும் கூட அதை ஆம்பிளிஃபை பண்றீங்களா? இல்லை சார், அதாவது எஸ்ஐஆருக்கு சொல்லுகின்ற காரணங்கள் இருக்குல்ல, இறந்தவங்களை நாங்கள் நீக்கிறோம், இடம்பெயர்ந்தவங்களை நீக்கிறோம், டபுள் என்ட்ரி உள்ளவங்களை நீக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணங்கள் நியாயமானவை. ஆனால் இந்த எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தின விதம் இருக்குல்ல, அதுதான் வந்து மோசடித்தனமானவை என்ற குற்றச்சாட்டு நாங்கள் வைக்கிறோம். நாங்கள் நடைமுறையில சிக்கல் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறேன். ஆனா நீங்க தொடக்கத்துல சொன்னது போல இது உள்நோக்கம் கொண்டது, உயிரோட இருக்கிறவங்களை நீக்கிறதுக்கானது, இல்ல பிஜேபியை ஜெயிக்க வைக்கிறதுக்கானது, அதற்கான முகாந்திரத்தை கிரவுண்ட நம்ம தமிழ்நாடு எக்ஸைஸ் அடிப்படையில பாக்குறோம். இல்ல நீங்க அந்த நடைமுறையில இவ்வளவு அவசரமாக இந்த வேகம் காட்டியது இதற்காக, அதன் பின்னாடி உள்ள இன்டென்ஷன் என்னன்றதா, ஹிடன் அஜெண்டா என்னன்றதா எங்களுக்கு சந்தேகமா நிறுவனங்க. இந்த எக்ஸைஸ்க்கு அப்புறம் இல்ல இப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. எங்களுக்கு அடிப்படையிலே வந்து ஒரு சந்தேகம் எழுது. எதிர்க்கட்சியாக இந்தியா கூட்டணியினுடைய தலைமை தாங்குற காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதியாக எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. இந்த 1 கோடி பேர் யாராக இருப்பாங்க? இவங்க வந்து அடிப்படையிலேயே வந்து திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க கூட இருக்கலாம் என்பதை நாங்கள் இதுக்கப்புறம் தான் ஆய்வுக்கு உட்படுத்துவோம். அதன் அடிப்படையில் தான் ஒரு முடிவு வர முடியும். இல்ல சார், இப்ப நம்ம வந்து ரொம்ப ஒரு விஷயம் பார்த்தோம். முதலமைச்சருடைய உத்தரவின் பேர்ல அவங்க இன் பிரின்சிபல் இது எதிர்த்தாலும் களத்துல ரொம்ப தீவிரமா செயல்பட்டாங்க. இவர் பாலாசாரே சொன்ன மாதிரி அவங்க கண்ணுல பண்ண தூவிட்டு அவங்க வாக்காளர்களை நீக்கிட முடியுமா? அது சாத்தியமா? இஸ் இட் ஈவன் பிராக்டிகல் ஃபீஸபிள்? இல்ல இப்ப என்னன்னா, நீங்க திமுக வந்து பிஎல்ஏ வேலை செஞ்சது வந்து கிரவுண்ட்ல டிஃபென்சிவ். அதாவது எலெக்ஷன் கமிஷன் கையை மீறி போயிடக்கூடாது என்பதற்காக அதை மானிட்டர் பண்றதுக்காக காங்கிரஸ் கத்துக்க வேண்டிய பாடம் பாருங்க. இல்ல எல்லாரும் ஒரு பக்கம் எதிர்த்தா கூட அவங்க ரொம்ப விஜிலண்டா இருந்தாங்க. இல்ல அப்படின்னா அங்கே பீகார்லயும் காங்கிரஸ் பண்ணுச்சு. அதை தாண்டி தான் இந்த நம்பர் மைனஸ் ஆகுதாங்க. அப்ப இந்த மைனஸ் ஆனது யாரு, இதுக்கு பின்னாடி ஏதாவது வாக்கு வங்கி இருக்கிறதா என்பதை இதன் பிறகுதான், அதாவது அடுத்த ஜனவரி மாசம் அப்படி ஜெரிமாண்டிங் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இந்த எக்ஸைஸ் நம்ம கண்ணு முன்னாடி தான் நடந்தது. இந்த பட்டியல் நம்ம கண்ணு முன்னாடி தான் வர முடியுது. அப்படி செலக்டிவா செரி பிக் பண்ணி வாக்காளர்களை நீக்க முடியும், சேர்க்க முடியும் நினைக்கிறீங்களா? இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, நான் இது ஏன் நாங்க முன்வைக்கிறேன், நான் தெளிவுபடுத்திடுறேன். அது இறந்தவங்களை நீக்கிறதோ இடம்பெயர்ந்தவங்களை நீக்கிறதோ அடிப்படையில் எலெக்ஷன் கமிஷனோட கடமை, அவங்க பண்ண வேண்டிய வேலை. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, மக்கள் அலைவிட்டாங்க. இங்க ஒரு ஃபார்மை கொடுத்து, புரியாத ஒரு ஃபார்மை கொடுத்து மக்கள் அலைவிட்டு மக்கள் தேடி வர வச்சு அதன் பிறகு வந்து இவங்க ஒரு டிராஃப்ட் வெளியிடுறாங்களே, இதற்கு பின்னாடி தான் அந்த மோசடி இருக்குமோன்ற சந்தேகம் எங்களுக்கு வருது. எதற்காக 1 மாச காலத்துல கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிறேன். அது வந்து சரியான கேள்வியை நான் ஏத்துக்கிறேன். ஆனா அத வந்து இது உள்நோக்கங்கிறது எப்படி வர முடியாதவங்க அப்படின்ற ஒரு சாக்குல ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்குதுல, வர முடியாதவங்க, உடல்நிலை சரியில்லாதவங்க, அல்லது ப்ராப்பரா டாக்குமெண்ட்ஸ் இல்லாதவங்க, ஆனா இந்தியால வாழக்கூடியவங்க, தமிழ்நாட்டில் வாழக்கூடியவங்க, போன எலெக்ஷன் ஓட்டு போட்டுருப்பாங்க. ஏதோ ஒரு காரணங்களால என்ன ஓட்டரவனா இருக்கலாம். அது எப்படி செரி பிக் பண்ண முடியும்? இல்ல அதுதான் சொல்றேன். இவங்க கிட்ட இருக்கிற டேட்டா அனலிட்டிக்ஸ் பயன்படுத்த முடியும். எலெக்ஷன் கமிஷன் பாக்குறோம்ல, தலைவர் ராகுல் காந்தி எப்படிலாம் பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்காது, அந்த இவ்வளவு டேட்டா வச்சிருந்தா. அதுதான் பயமா இருக்கு எங்களுக்கு. அதுதான் பயமா இருக்கு எங்களுக்கு. 1 கோடி பேரை நீங்க வந்து நீக்கிட்டீங்க. அடுத்து சட்டமன்ற தேர்தல் 5 மாசத்துல இருக்கு. அப்போ நீக்கப்பட்டவங்க யாருக்கு அடிப்படையில் வாக்களிக்க போறாங்களோ தெரியல நமக்கு. இது ஆய்வுக்கு பிறகுதான் தெரியும். இதனை பயன்படுத்தி ஒருவேளை தமிழ்நாடு
தமிழ்நாட்டுல பாஜக தலைமையிலான அதிமுக கூட்டணி வந்து வெற்றி பெற்றுச்சு. ஏன் பண்ண முடியாது? ஒரு சின்ன உதாரணம், just playing the devil's advocate. பாருங்க, முதலமைச்சரோட தொகுதியோட எடப்பாடி அவர்களோட தொகுதியில வந்து குறைவா நிக்கிறாங்க. இதுவே ஒரு பேட்டர்ன் சொல்லுது இல்ல? இப்ப நீங்க அங்க அது மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் இருக்குமோ, ஒரு பேட்டர்ன் இருக்குமோ? பாருங்க, எளிமையான விஷயங்க. ஒவ்வொரு வருஷமும் நாம் வந்து ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் பண்ணுறோம். அதனால் சிறப்பு எஸ்ஐஆர் தேவை இப்போ தேவையில்லை. தேர்தல் முடிஞ்ச பிறகு வழக்கம் போல் நாங்கள் வந்து ஏதோ கள்ள ஓட்டோ அல்லது இறந்து போனாங்க ஓட்டோ போட்டு நாங்கள் ஜெயிச்சிடுறோம், அதன் பிறகு பார்த்துக்கலான்ற மாதிரி அண்ணன் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் உட்பட ராகுல் காந்தி உட்பட எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அது பீகாரை திரும்ப சொன்னாங்க 65 லட்சம் காணாமல் போச்சு, 65 ஒரு ஆள் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டோம். அதனுடைய எஸ்ஐஆர்னுடைய இம்ப்ளிமெண்டேஷனுக்கு பிறகு நடந்த தேர்தல் அந்த எஸ்ஐஆர் பணியினுடைய வெற்றியை சொல்லிச்சு. எப்படி வெற்றியும் சேர்த்து சொல்லுச்சு. அது சொல்றாங்க, நியாயமான தேர்தல் நடந்தா, நியாயமான வாக்காளர் பட்டியல் இருந்தா தமிழ்நாட்டில் பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும்.